ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா சூப்பர் பேர் அட்வென்ச்சர் எப்படி விளையாடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து முதல்ல வந்து ஸ்டோரி உங்களுக்கு வந்து தெரியணும். அதனால நான் வந்து முதல்லேருந்து விளையாடுறேன். நிறைய வருஷத்துக்கு ஒரு ஒரு கிங்டம் வந்து இருந்துச்சு. அங்கே எங்கே எல்லா க்ரீச்சருமே அப்படியே எல்லாருமே இந்த ராணி தண்ணி கூட அப்படியே சமமாக எல்லாமே பார்த்தாங்க. ராணி தண்ணி வந்து எல்லாத்தையுமே சமமாக பார்த்தாங்க எல்லாத்தையுமே. உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து எப்படி ஒருத்தவங்களுக்கு மட்டும் பால் வந்து அதிகமாக கொடுக்குறோம், இன்னொருத்தருக்கு பால் வந்து கம்மியாக கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுக்குறாங்க அந்த ராணி தண்ணி. அப்படி அவங்க வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த ராணி தண்ணியை பிடிக்கும். எல்லாருமே வந்து அப்போ பாராட்டினாங்க. எல்லாருமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அந்த ராணி தேனியோட கூட்டு ஹைவ்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்பிள் கலர் ஹனியை வந்து தயாரித்தாங்க. அதை குடித்த க்ரீச்சர் எல்லாருமே அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து எல்லாத்தையுமே அவங்க க்ரீச்சரை அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பைத்தியம் இந்த ஜாம்பிலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி. யாருக்கு எதுவுமே தெரியாது எப்படி இந்த மாதிரி ஹைவ் வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க இந்த திரும்ப ஃபைட் பண்ண. ஆனால் அந்த தேனீகள் மட்டும் என்ன பண்ணுச்சு, அந்த கரடி இருக்குல்ல, கரடிக்கு மட்டும் அந்த பர்பிள் கண்ணியை கொடுத்தா ஒன்றுமே ஆகலை. கண்ணி வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒன்றுமே ஆகலை கரடிக்கு. ஒரு அந்த மாதிரி மைண்ட்லெஸ்ஸான அந்த இது மாதிரி ஆகும், அந்த ஜாம்பி மாதிரி, அதெல்லாம் அது ஆகவே இல்லை. நார்மலாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதை பார்த்த பீஸ் வந்து எல்லா பியருமே எல்லா இடத்துலேருந்து அப்படியே கூட்டில் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் எப்பயும் போல் எல்லா கேம்த்துலையுமே ஒருத்தைய மட்டும் தப்பிச்சிட்டான். அவன் யார்? நம்ம தான். The world's need a hero, someone to restore the balance and someone in this purple dome. Will you save us, Baron? ஓகேங்க, வாங்க கேம்குள்ளே போயிடலாம். இதான் வந்து நம்ம இப்படி தான் இருப்போம். முடிச்சிட்டேன். வாங்க இந்த மாதிரி போகணும். இங்கே வந்து ஏமுக்கிறதுனா ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணும். ஏமுக்குனா ஜம்ப் பண்ணுவான், பிஎமுக்கணுன்னா அடிப்பான். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து ஒரே ஜம்பில் இது பண்ண முடியாது. அதனால் டபுள் ஜம்ப் இருக்குது. டபுள் ஜம்ப் அதாவது 2 தாட்டி ஏ கொடுத்தோன்னா டபுள் ஜம்ப் பண்ணுவான். அதே மாதிரி பிஏ டக்குன்னு சாரி தப்பாக பண்ணிட்டேன். பிஏ கரெக்டாக பிஏ இது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மேலே ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சாலே போதும். இந்த லைஃப் இருக்கு, எடுத்துக்கோங்க. இங்கே வந்து தண்ணியில் குதிப்பான். இது பிஎமுக்குன்னா உள்நீச்சல் போடுவான், ஏமுக்குன்னா அப்படியே வெளியே வந்துடுவான். இதை வந்து அப்படியே பிடிக்கணும். பிடிச்சி அப்படியே இந்த மாதிரி எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அந்த மாதிரி இதெல்லாம் உடைக்கலாம். அந்த மாதிரிலாம் உடைக்கலாம். இதான் பெல்லி ஸ்டோம்ப். இதாங்க, இதுலலாம் அவங்களால கேமே முடிக்க முடியாது. பாருங்க, பெல்லி ஸ்டோம்ப். இது டபுள் ஏ கொடுத்துட்டு பிஏ லாங் ப்ரெஸ் பண்ணணும். டபுள் ஏ அமைக்கிட்டு பிஏ லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு. இவனும் வந்து ஸ்லீப்பிங் பண்ணியே இதில் தப்பிச்சிட்டியா, தட்ஸ் வெரி நீ தான் ரொம்ப சில்லியாக இருக்க அப்படின்ட்டான். நம்ம வந்து டீம் அப் பண்ணணும், டு ஃப்ரீ அவர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து டெட்டில் ரவுண்டுக்குள்ளே போனோம். அடுத்து ஸ்னோ வேலி, அடுத்து பீத்தோஹாம் இந்த செட்டு. என்னது செட்டுன்னு தெரில, அந்த செட்டு என்னமோ ஒன்று. சூப்பர் பேர் அட்வென்ச்சர் டைட்டில் போட்டீங்க. இப்போ வந்து டெட்டில் டவுனில் போனோம். டெட்டில் டவுனுக்கு போகணுங்க. ரைட்டாக அங்கே எல்லா பேருமே காப்பாற்றணும். காயின் பியர்ஸ் மட்டும் நம்ம அப்புறமா பார்த்துக்குவோம்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த பியர் இங்கே தண்ணியில் இருப்பான்ல, இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கா, இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போகணும், குதிக்கணும் கரெக்டாக. நான் கரெக்டாக அதுக்குள்ளே குதிக்கணும். இந்த கூச்சோன்னா இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வரும், அதை கோர்ஸை முடிக்கணும். சரி, நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா அங்கே கீழே அங்கே பார்த்துவே இருக்குது, அங்கே பார்த்துக்கோங்க, அங்கே எடுத்துக்கோங்க. என்னது பியா முக்கணுன்னா காப்பாற்றிடலாம். ஓகேவா? முதல்ல வந்து ஒரு பியரை காப்பாற்றியாச்சு. 3 பியரை காப்பாற்றினையும் பாஸ் ஃபைட்டு போகணுங்க. அதுக்கப்புறமா 300 மூவ் சொல்ல மறந்துட்டேன், அங்கே மேலே வந்து கிடைக்கும். WAB பி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பெல்லி ஸ்டாம்ப். இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், அந்த செஸ்ட் எடுத்திங்கன்னா எமௌண்ட்டு கிடைக்கும். அந்த லிஃப்ட்டில் மேலே போகணும். அதுக்கப்புறமா இந்த கோர்ஸை முடிக்கணும். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பீட் ரன் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த கல் மேலே ஏறணும். கல் மேலே ஏறினோடனே அதை சுற்றி பொறுமையாக வரணும். சுற்றி பொறுமையாக வந்தோடனே இப்படியே போயிடலாங்க. அவன் எடுத்துட்டு தான் இவனை காப்பாற்றணும். என் பேர் டிஜே பைரியா நம்ம. ஓகேங்க, அந்த அடுத்து வந்து இன்னொருத்தவனை காப்பாற்ற போகிறோம். இங்கெல்லாம் இருப்பாங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா மதிக்காதீங்க, அடிச்சு போட்டுருங்க. இவனையும் தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுருங்க. இந்த பஸ்ஸில் முடிக்கணும் நம்ம முதல்ல. அது வந்து எப்படி முடிக்கணும்னா, அந்த 3 லிவரை அமுக்கினா அந்த பால் வந்து அந்த கீ இருக்குல்ல, அங்கே இந்த கீழே போயிட்டு பட வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாஸ் ஃபைட்டு போகிறோம். அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இந்த இவனை போயிட்டு காப்பாற்றணும். அடுத்து இவன் மேண்டலினை. அடுத்து இன்னொருத்தவன் இங்கே தான் இருப்பான்.